ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிசா கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கார் ஃபார் சேல் சிமுலேட்டரில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கார் ஃபார் சேல் டீலர்ஷிப்பில் கார் சேலர் டீலர்ஷிப்பில் பார்ட் 3ல் நிசான் ஜிடிஆர் எப்படி வாங்கணுன்னு தான் பார்க்க போகிறேன். கடைசியில் வாங்கினது போட்டிருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த நாளைக்கு உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அப்படி நான் சொல்கிறேன், சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் ஒன்று காமிச்சிருக்கானுங்க பாருங்கள். கேமை நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்டேட்டுன்னு கேட்டால், எல்லா பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறானுங்களாமா, அந்த ஆடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறானுங்களாமா. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுன்ட்டு இருந்தேன். செக் பண்ணி பார்த்தா ஒரு இதையும் சரி பண்ணல. ஆனால் எக்ஸ்ட்ரா லிமிட்டட் ஆஃபர் வேறு போட்டிருக்கிறானுங்க. வெறியாவது 6 மணி நேரத்துக்கு போட்டிருக்கிறானுங்க. ரோல்ஸ் ரைஸு, அதுவும் உண்மையான இந்தியன் ருப்பீஸ் கொடுத்து வாங்கணுமா, அந்தளவு இந்த கேம் ஆகி போச்சு. சரி ரொம்ப பேசாமல் இப்போ குப்பையாக அள்ளுவோம். எப்பயும் அள்ளுறது தான். ஃபஸ்ட்டு குப்பையாக அள்ளுவோம். நான் தேவையில்லாமல் ஃபுட்பால் விளாண்டுருக்கிறேன். ஃபுட்பால் விளாண்டு கோல் போடலான்னு பார்த்தேன். என்னால் கோல் போட முடியல. ஐ எம் அ பாட். சரி இப்போ இது கழுகிடலாமா? கழுகலை, துடைக்கணும். வாட்டர் கன்று இருந்தால் தான் கழுவ முடியும். இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடச்சிது, அதனால் ஸ்கில் பாயிண்ட் கிடச்சிது. அதை வச்சே ஒரு ஸ்பஞ்சு க்ளீனிங் ஸ்பீடு அதிகமாக்கிக்கிட்டேன். ஸ்கில் ட்ரீன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய் தான் அதை அன்லாக் பண்ணேன். சரி இப்போ கையை எடுத்துகிட்டு அங்கே தூரமாக இருக்கிற குப்பையை ஃபஸ்ட்டு எடுப்போம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹார்டாக உழைச்சாதான் நெக்ஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு கோல் போட்டுட்டேன். சரி வாங்க உள்ளே எடுத்து போட்டுடலாம். இப்போ கஸ்டமர் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமரு வாங்க பார்த்துடலாம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு. 6 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கிறேன். 408 லட்ச ரூபா, 406 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க. மேடம் இதெல்லாம் சரி வராது, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுதான் உங்கள் பனிஷ்மெண்ட்டு. அடுத்த கஸ்டமர் வர முடியும், நான் வெயிட் பண்ணுறேன். அது முடியும் வெயிட் பண்ணும். டக்குன்னு வந்துட்டாங்க. நான் கட் பண்ணலான்ட்டு இருந்தேன், டக்குன்னு வந்துட்டாங்க. சரி நல்லவங்க போல். இந்த மேடம் தான் போன வீடியோவில் நல்ல இதுக்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். சரி தெரில, நான் போய் செக் பண்ணிட்டு பார்க்குறேன். 522 சூப்பர் மேடம். இங்கே தான் இப்போ 6 lakhsக்கு கேட்டு பார்க்கலாம். வராங்களா? வந்துட்டாங்க. சரி நல்லவங்க, அதே காசுக்கு வாங்கிட்டாங்க. சரி இப்போ கார் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குதாம்மா. அங்கே டைரெக்டாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ரோல்ஸ் ரைஸ்லாம் இருக்குதா, இந்த என்ன இதெல்லாம் விட்ருக்குறானுன்னு பார்த்துடலாம். ஏதாச்சும் அப்டேட் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ என்ன மாதம் இது? ஆகஸ்ட்டோ செப்டம்பர் மாதத்தில் என்ன இது பண்டிகை தெரில, எனக்கு தெரியாது கைஸ். நான் பார்த்துட்டு வரேன் கேலண்டரில், அதுக்குன்னு ரொம்ப டைம் ஆயிடும். சரி 2 சுப்ரா இருக்குது. சுப்ரா வெறும் 40,000, 60,000, 70,000 தான் இருக்கும். சரி சொன்ன மாதிரி 40,000 இதை வாங்கி போட்டாச்சு. ட்ராக்காரன் அடுத்து பக்கத்தில் பார்த்தா ஆடி இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தா இன்னொரு ஆடி. இது என்னது? புதுசாக வந்த ரோல்ஸ் ரைஸ்ன்னு நினச்சேன், பார்த்தா டாஜ். எனக்கு அப்போ கடுப்பாயிருச்சு. இப்போ பக்கத்துலேயே பார்த்தா ஆடி. என்னடா இதையே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி எப்படியோ கண்ணில் பார்த்துட்டேன், கண் நல்லா தெரியுது நம்மளுக்கு. இப்போ டேரெக்டாக இதை மெக்கானிக் ஷெட்டில் விட்ருவோம். இந்த ஒரு கேம் பிளேயில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இது இருக்குது, மூமெண்ட்டு. அது வீடியோ எண்டிங்லேயே எப்போயோ காமிப்பேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்போ காமிக்கிறேன்னு பார்க்கலாம். அப்பா இந்த சுப்ராவோட சவுண்டே வேறு லெவலாக இருக்குதே. சரி இப்போ நான் கொண்டு போயிட்டு அந்த ரிப்பேர் ஷாப்பில் காரை கொண்டு போய் விட்டுறேன். ட்ரிஃப்ட் அடிக்குது. சரி நிறுத்திட்டேன். எப்படியோ ட்ரிஃப்ட்டை நிறுத்திட்டேன். எப்படி நிறுத்தினேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேக் பட்டன் அமுக்கக்கூடாது. அந்த ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி இருக்குல்ல, அதை அமுக்குனீங்கன்னா ட்ரிஃப்ட் அடிக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கீழே இருக்கிற அந்த இதை அமுக்குங்க, ரிவர்ஸ் போகிறத. அப்படி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிஃப்ட்டை பிளாக் பண்ணும்.
சரி வாங்க நம்ம ஓவராக பேசாமல் கேம் பிளேக்குள்ளே இறங்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ருப்பீஸ் கொடுத்துட்டேன். அவனுங்க ஏற்றிட்டானுங்க. சரி இப்போ நான் ரிப்பேர் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஏற்றுனா ரிப்பேர்லேருந்து முடிஞ்சிருக்கும். பார்த்துக்கோங்க. 5 4 3 2 1 இறங்கிருச்சு. அதே மாதிரி இதுவும் இறங்கிரும் பாருங்க கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே இறங்கிரும். அதுக்குள்ளாட்டி இதை நான் டியூன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு காரு ஷெட்டுங்கிற மாதிரி கார் மார்க்கெட்டில் போய் வச்சிடுறேன், நம்மளோட கார் மார்க்கெட்டில். சரி வாங்க டியூன் பண்ணலாம். வெளியே இறங்கி டியூனிங் எங்கடாவேன் பேர் என்ன தெரிலையே. டிஃபால்ட்டு கிட்டெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் போட்டாச்சு. ரேசிங் கிட்டு தான் நான் போட்டிருக்கேன், எனக்கு ரேசிங் கிட்டு மெயினாக வேணும். சரி நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட் ஷாப்பு. பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து கரெக்டாக நிறுத்தணும், இல்லாட்டி கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது மென்டலாக்குவோம் நம்மளை. இந்த காருக்கு வந்து ஒயிட் கலர் அடிக்கலாம், ஏன்னா ஒயிட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒயிட் நல்லா இல்லாததுனால நான் ரெட் அடிச்சிட்டேன். இந்த காருக்கு ஆடி காருக்கு வந்து எனக்கு வந்து ஒயிட்டு சுத்தமாக பிடிக்கல, அதனால் ரெட்டே மாற்றிக்கிட்டேன். பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. நான் வந்து அப்படியே ஒயிட் வச்சுருக்கலாம், ஏன் வைக்கலன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலர் இருந்துச்சு. சரி இதுக்கு நான் வந்து எவ்வளோ 10 லேக் போட்டிருக்கிறேன். இன்னொரு கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடலாம். சரி வாங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்கில் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துடலாம். லோ டேமேஜ் இருக்குது, ஹாப்பி கஸ்டமர் ஆல்ரெடி இருக்குது, இதை வாங்கலாம்னு நினைக்கிறேன். வாங்கியாச்சு. இனிமேட்டுக்கு வாட்ரு இது என்ன சொல்கிறது கன் மிஷினு அது வரும். வந்துச்சு பாருங்க கைஸ். இப்போ இன்னொன்று வாங்கிக்கலாம். என்ன இருக்குது, பெஸ்ட்டு ப்ரைஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு நாட் இனஃப் ஸ்கில்ஸுன்னு சொல்லிவிட்டு ஷாப்புக்குள்ளே விட்டுட்டான். சரி நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் விற்றுட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ நான் பார்க்காமே பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரிப்பேர் ஷாப்புக்கு போகல, ஏன்னா ஏற்கனவே நான் வந்து காரை விற்றுட்டேன். சுப்ரா கார் ஏற்கனவே விற்றுட்டேன். சரி நம்ம ஓவராக பேசாமல் அடுத்த கார் வாங்க வரலாம். இங்கே பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது இல்லையா, அந்த கார் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடுவீங்க. உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சொல்கிறான், 12 லட்சம் சொல்கிறான். வாங்கிட்டு நான் இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8,08,000 ரூபா தான் இருக்குது. சரி இதை விற்றாலும் நம்ம வந்து பெரிய பணக்காரன் ஆயிடலாம், எனக்கு மைண்டில் ஒரு திங்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி இப்போ கார் நிறுத்திட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுக்க பார்த்தா $40 தான். இந்த அப்டேட்டில் வந்து பழைய அப்டேட்லாம் வந்து என்ன சொல்கிறது கார் வந்து திரும்பாது, ரிப்பேர் கரெக்டாக வைக்கலனாட்டி திரும்பாது. இப்போ புதுசாக வந்ததுக்கு திரும்பிச்சு இல்லையா, இப்போ கார் திரும்பிச்சு நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி இப்போ டேரெக்டாக டியூன் ஷாப்பில் விட்டுடலாம். டியூனிங் ஷாப்பில் விட்டுட்டு டியூனிங்னால் வேறு எதுவும் இல்லை, அந்த டயரு அது இது ரேசிங் கிட்டு ட்ரிஃப்ட்டு கிட் எல்லாத்தையும் வாங்கி போடுறது தான் டியூனிங். இப்போ ரேசிங் கிட் வாங்கியாச்சு, அதையும் படுத்தியிருக்கேன். அடுத்து எல்லா கிட்டையும் மாட்டியாச்சு, நம்மளுக்கு தேவையானது தான். ரேசிங் கிட் வேணும் கண்டிப்பாக, டிசிஎஸ் இஎஸ்பி, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது என்ஓஎஸ் டர்போ. எனக்கு வரமாட்டேங்குது வாயில், நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோவில். இப்போ காரை எடுத்துகிட்டு வெளியே இல்லை பெயிண்ட் ஷாப்புக்கு விட்றோம். இது வந்து பழைய மாடல் காருன்னு தான் நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. நம்ம ஊரில் இருக்கிற டாட்டா இண்டிகா கார் மாதிரி இருக்குது. இண்டிகா காராக என்னமோ சொல்லுவாங்க, அந்த கார் பேர் எனக்கு தெரில. இண்டிகா மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறக்கு, இண்டிகோ மாதிரி இருக்குது. இண்டிகா வேறு இண்டிகோ வேறு. சரி நம்ம ரொம்ப பேசாமல் நம்மளோட மார்க்கெட்டில் கொண்டு போய் நிறுத்திடலாம். பின்னாடியே ரிவர்ஸ்லேயும் இவ்வளோ ஸ்பீடில் போகுது, அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஸ்பீட்லாம் போகுன்னு பார்த்துக்கோங்க. சூப்பர் காராக இருக்குமோ. சரி நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன், இருங்க நான் கட் பண்ணிட்டு பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த கார் வந்து எந்த மாதிரி காருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். சரி நான் சொல்ல வேணாம், பழைய மாடல் கார் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி காருன்னு. சரி இந்த காரை வாட்டர் வாஷ் பண்ணிடலாம், அப்போ தான் நல்ல விலைக்கு போகும். டக்குன்னு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கில் பாயிண்ட்டே வந்துடுச்சுடா. எப்பா எவ்வளோ கார் தொடச்சிருக்கிறேன்னு பாருங்கள். இப்போ டேரெக்டாக ஃபோட்டோ
டேப்லெட்டுக்கு எடுத்துகிட்டு ஃபோட்டோ எல்லாம் அழிச்சுக்கணும், ஏன்னா எல்லாம் தேவையில்லாத ஃபோட்டோ. அதுக்கப்புறம் கேமராக்குள்ளே போயிட்டு கரெக்டாக அந்த டாட்டு வந்து அந்த என்ன சொல்கிறது ஃப்ரண்ட்டில் ஒன்று டிக்கி மாதிரி தூக்குமே, அது பேர் வர மாட்டேங்குது. அங்கே கரெக்டாக டாட் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஃபோட்டோ வரும். இந்த கேமில் மற்ற கேமில் கரெக்டாக வரும். சரி எவ்வளோ போடலான்ட்டு இருந்தேன், டபுள் பண்ணி போடலாமா பேசாமல், நெட் 1.5 ரேஷியோலாம் வராது. சரி வாங்க ட்ரிபிளே பண்ணி போட்டாச்சு. இங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்டுருக்கிறான். இவனுக்கு வந்து நான் எப்பயுமே காசு கொடுத்துட்டு தான் போவேன், அப்போ தான் நாளே ஓடும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவேன், அவனை ஹையர் பண்ண பார்ப்பேன். பார்த்தா ஆட் நாட் லோடிங் அப்படின்னு வரும். இந்த ஆடை போட்டு என்ன தொல்லை எடுக்கிறானுங்க கைஸ். சரி இப்போ இவர் வந்திருக்கிறாரு குண்டு மாமா. குண்டு மாமா எவ்வளோ கேட்குறாரு, கம்மியாக கேட்குறாரு. நம்ம ஒரு அதிகமாக கேட்டு பார்க்கலாமா என்ன, இவ்வளோ கேட்டு பார்ப்போம். வந்துடுவாரா, ரொம்ப கம்மி தான், இதுவே ரொம்ப கம்மி தான், இதுக்கே வர மாட்டேங்கிறான். சரி இது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்போம். எவ்வளோ, வந்துட்டான். சே மேடம் வேறு நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள நான் கண்டுக்கல. முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே விற்றுருப்பேன். என்ன கார் வாங்கலாம், இந்த கார் வாங்கலான்ட்டு தான் இருக்கிறேன், மெக்லரான். அந்த கார் வாங்கலான்ட்டு இருந்தேன். சரி வேணாம், நாளைக்கே வாங்கிக்கலாம். இப்போ மணி 1 மணி ஆச்சு, நம்மளால் தூங்க முடியும். இப்போ டேரெக்டாக நான் எங்கே வந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் பாருக்கு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது என்ன கார், நிசான் GTR, மை ஃபேவரட் கார் ஆல்சோ கைஸ். இது தெரிஞ்சுக்கோங்க, என் ஃபேவரட் காரு. இது வந்து என் ஓன் காராக வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கும் இந்த வீடியோவில். டேரெக்டாக எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா ரேசிங் இடத்துக்கு போவேன். இந்த ரேசிங் இடத்துக்கு போயிட்டு நிசான் GTR மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். வந்து இதுக்கு என்ன டயர் பார்த்தீங்கன்னா ரேஸ் டயரு. ரேஸுக்கெலாம் போகும்போது மாட்டுவானுங்க, அந்த டயர் போட்டிருக்கிறானுங்க. அவள் செல்லக்குட்டிக்கு வந்து இந்த டயர் போட்டது வந்து பெரிய விஷயம். சரி அப்படியே இருங்க, ஒரு தம்ப்நெயில் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு காருக்குள்ளே போயிட்டு டைரெக்டாக எங்கே போகிறோம், ரேசிங் சென்டருக்கு போகிறோம். அது ட்ராக் ரேஸு தான் பேர். நான் வாயில் வந்து ரேசிங் இடம் அப்படின்ட்டுருந்தேன். சரி இங்கே வரும்போது ஃபெராரி நம்மளுக்கு வேணாம், சரி வந்து நிறுத்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட்லாம் இருக்குது, டெஸ்ட்லாம் வச்சு என்ன பண்ணுறது, ரேஸ் ஓட்டலாம். கேட்கலாமா, கேட்கலாம். கார் இஸ் ப்ரோக் டவுன், கார் ரிப்பேர் அதிகமாக இருக்குது போல், அதனால் கார் ப்ரோக் டவுன், என்னால் செலவுலாம் பண்ண முடியாது அப்படின்றானுங்க போல். சரி நம்ம டேரெக்டாக இப்போ வந்து ரிப்பேர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ரிப்பேர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக ரிப்பேர் பண்ணிடலாம். ரிப்பேர் பண்ணிவிட்டு டியூன் பண்ணிவிட்டு கொண்டு வருவோம். இந்த காரில் ட்ரிஃப்ட் கிட்டு போட்டிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்ரிஃப்ட் அடிக்குது ஓவராக. சரி நம்ம ஓவராக பேசாமல் இந்த ரிப்பேர் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு 1300 ரூபா ஓணும் கைஸ். எவ்வளோ காசுன்னு பார்த்துக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா டைம் ரொம்ப ஆகும். சரி கைஸ் இப்போ கார் ரெடி ஆயிடுச்சு, கார் இறக்குவோம். இப்போ நான் அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், வேறு எந்த வேலையும் பண்ணவே இல்லை. சரி இப்போ காருக்குள்ளே ஏறிட்டு டியூன் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்ட் அடிப்போம். என்ன பெயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதோட ஒரிஜினல் பெயிண்ட்டு, அதாவது டார்க் ப்ளூ கலரு, அதுதான் இதோட வந்து ஒரிஜினல் கலரு. எப்பயுமே ஒரிஜினல் போட்டால் தானே குவாலிட்டியாக இருக்கும், அதனால் இந்த டைம் நான் ஒரிஜினலாகவே அடிக்க போகிறேன். இங்கே ரிவர்ஸ் போயிட்டு இருந்தேன், ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். சொருன்னு பெடல் அமுக்கிட்டு இருந்தேன், பெடலில் ஆக்சிலேட்டர் ரிவர்ஸ் ஆக்சிலேட்டர். சரி இப்போ டியூன் பண்ணியாச்சு. சஸ்பென்ஷன்லாம் போட்டுடலாம். சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் நல்லா அதிகமாக இருக்கட்டும், பேக்லேயும் அதிகமாக இருக்கட்டும். அப்படி வேணாம், பேக்கில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும், ரேசிங் கார் மாதிரி இருக்கு. சரி கைஸ் அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இது பிளேட் மாற்றலான் இருக்கிறேன். பிளேட் மாற்றலாம், அதுக்கு முன்னாடி லைட் மாற்றலாம். லைட் எந்த கலருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அது எல்லோ கலரு, என்ன கலரில் அடிக்கிறதுனே தெரில. சரி எல்லோ அடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. எல்லோ கலர் தான் இந்தியாவில் வந்து மெயினு. சரி நம்ம இந்தியாவில் பேச வேணாம், கேமில் பார்ப்போம். ப்ளூ கலர் அடிக்கலாம், சூப்பராக இருக்கும்.
ப்ளூ கலர் அடித்தாச்சு. இப்போ கலிஃபோர்னியா பிளேட் வைக்கலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. இப்போ என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா இர்சா கார் IRSACAR. ஓகே கைஸ், இர்சா கார்னு போட்டாச்சு. இதுதான் இந்த வீடியோக்கான இது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சகுனம். சரி கைஸ், இப்போ இதை டேரெக்டாக பெயிண்ட் அடிக்க எடுத்துகிட்டு போயிடலாம். பெயிண்ட் எங்கே அடிக்கணும், எடுறா காரை எடுத்துட்டான். சரி கைஸ், இப்போ டேரெக்டாக பெயிண்ட் அடிக்க போயிடலாம். டேரெக்டாக பெயிண்ட் ஷாப் கூட்டுடலாம். என்ன கலர் அடிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா முதலே சொல்லிட்டேன், ஒரிஜினலான டார்க் ப்ளூ தான் அடிக்க போகிறேன். டார்க் ப்ளூ. நல்ல வேலை நைட் ஆகிறக்குள்ளாட்டியும் உள்ளே வந்து கேட்டேன். டார்க் ப்ளூ போட்டாச்சு. ஸ்மூத்னஸ் ஃபுல்லாக வச்சிடலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிக்கோவாக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஐயோ ஜொலிக்குதே. இப்போ அப்படியே ஒரு தம்ப்நெயில் மட்டும் எடுத்துட்டா பக்காவாக இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காமல் டார்கெட் வந்து 20 லைக்ஸு ரீச் பண்ணி விட்ருங்க, இல்லாட்டி போடுறக்கு ஒரு வாரம் ஆகும். சரி கைஸ், இப்போ என்ட்ரு ஆகிட்டு ஒரு பிஜிஎம்லாம் போட்டிருக்கிறேன். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். லைக் வந்து மோட்டிவேஷன், 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். இந்த காரை வந்து ஒரே ஒரு போஸ்ட் எடுத்து முன்னாடியே போட்டிருப்பேன், பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துருங்க, போஸ்ட்டில் இருக்கும். வீடியோ பேஜுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஓகே பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.